Hi friends, welcome to Fairies Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிக்கன் 65 எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் 65 பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப் வந்து சிக்கன் 65 பவுடர், உங்கள்கிட்ட எந்த சிக்கன் 65 பவுடர் இருந்தாலும் 1/2 கப் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான், நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நல்லா கீறிக்குங்க. கீறிட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கீறிட்டு போட்டுக்கோங்க. அப்போ நல்லா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்து 1/2 லெமனோ 1 லெமனோ ஊற்றிக்கலாம். புளிப்பு பிடிக்கும்னா 1 லெமன் ஊற்றிக்கோங்க. லெமன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சிக்கனில் போய் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் 65 கலராக வேணும்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா கேசரி பவுடர் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிக்கனில் மசாலா கோட்டாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண சிக்கனை நல்லா மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 1 ஹவர் வந்து வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து நம்ம சிக்கனை பொரித்தா நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சிக்கன் பொரிக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான சிக்கன் போட்டுக்கலாம். சூடாகிறதுக்கு முன்னாடி சிக்கன் போட்டிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா சூடான எண்ணெயில் போடும்போது சிக்கன் நல்லா முறுமுறுன்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் போட்டதும் உடனே கரண்டி வச்சு திருப்பி போடாதீங்க. 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து சிக்கனை பாருங்கள் நல்லா இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சிக்கனையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இடையில நீங்கள் வந்து சிக்கனை திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும்னா ஒரு வாட்டி சிக்கனை எடுத்துகிட்டு மறுபடியும் கொதிக்கிற எண்ணெயில் 2வது வாட்டி சிக்கனை போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இல்லை சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா போதும். முறுமுறுன்னு வேணும்னா நீங்கள் மறுபடியும் இதே சிக்கனை பொரிச்சு எடுங்க. அப்போ நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இப்போ நல்லா சிக்கன் பொரிச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிற சிக்கனை நீங்கள் எப்போ வேணும்னாலும் பொரிச்சிக்கலாம். எனக்கு இப்போ தேவையான சிக்கனை மட்டும் நான் இப்போ பொரித்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணும்னாலும் நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் 65 வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு தாங்க இந்த சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம சோள மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக இந்த டேஸ்டியான சிக்கன் 65 செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே போலேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.